முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே பிரஸ்மீட் பண்ணாரு. அதில் வந்து இந்த விவகாரம் வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கல. விஜய் வந்து அங்கே எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்கல, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கல. 4 மணி நேரம் வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்குது. இது வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கலே. செந்தில் பாலாஜிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் நான் கேட்குறேன். இதுதான் எதிர்பார்க்க முடியும். ஆக செந்தில் பாலாஜி, கரூர் செந்தில் பாலாஜி என்றாலே அவர் வந்து எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. விஜய்க்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நடக்காதது இங்கே நடக்குதுன்னா எல்லா மக்களுக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். செந்தில் பாலாஜி வேற எதையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை, அவர் தான் சொல்லுவார். அதனால் அவரோட பேச்சை நான் பெருசாக எடுத்துக்கல, மக்களின் பேச்சை தான் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கிறோம் என்பது எனது கருத்து. நேபாளத்தை போல தமிழகத்திலும் ஒரு புரட்சி வெடிக்கணும்னு இல்லை, அது யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூடணும், சட்டத்திற்கு புறம்பாக நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்றதுல யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால அப்படிப்பட்ட பதிவுகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதாவது சந்தேகம் இருந்தால் அப்புறம் அவங்க மேல சந்தேகம். இவங்க இதுக்கு முன்னால நீங்க எல்லாரோட வீடியோவையும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எந்தெந்த சூழ்நிலையில இவங்க அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அந்த அளவுக்கு கூட எதிர்க்கட்சிகள் நியாயமாக தான் நடந்து கொள்கிறது. இதே கனிமொழி, இதே ஸ்டாலின் இதுக்கு முந்தைய ஆட்சியில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்க. அரசியலாக்காம பின்ன அவியல் ஆக்குவோன்னு யார் கேட்டது? அவியல் செய்ய சொன்னது யாரு? ஆக நீங்க ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் அரசியல் செய்யணும், அரசியல் செய்யாம அவியலா செய்வாங்கன்னு நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க. ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாரும் அவியல் செய்யணும், அரசியல் செய்யக்கூடாது. இது என்ன நியாயம் முதலமைச்சர் அவர்கள்? இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தாவேகாதர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இது எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தா உடனே நெருக்கடி அப்படின்னு சொல்றது. நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம். இப்ப எதிர்கட்சி திமுகவுக்கு ஒரு பயம், நம்மளோட எதிரானவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட போறாங்களேன்ற பயம் இருக்கே தவிர நாங்க நியாயமாக நடந்து கொள்கிறோம், நேர்மையாக நடந்து கொள்கிறோம். ஆனா அங்க மின் தடையே ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் விளக்கம் கொடுக்குறாங்க, இங்கேயும் விளக்கம் கொடுக்குறாங்க. நடந்தது இயற்கையா நடந்தது மாதிரியே இல்லை அப்படின்னு எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்தின் பேர் தான் இப்ப விசாரணை வேணும்னு நம்ம சொல்றோம். மின்தடை ஏற்படலைன்னு இவங்க சொல்றாங்க. அங்க உள்ள மக்கள் பல பேர் அங்க மின்சாரம் தடைப்பட்டு சொன்னாங்க. ஏன்ட்டே சொன்னாங்க. நான் அந்த மார்ச்சியரில் உட்கார்ந்துருக்கும் போது சில பேர் வந்து சொன்னாங்க, கொஞ்ச நேரம் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆச்சு, எங்களால் என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு, ஒரு அம்மா மயங்கி விழுந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு நாங்களாம் வழி விடும்போது நிறைய பேர் மேலே ஸ்டாம்பீட் ஆகிடுச்சு, திடீர்னு எல்லாரும் ஓடி போனாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி சொன்னார், குழந்தை கீழே கிடக்குது, நான் மேலே இருக்கேன் குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் பாதுகாத்து பார்த்தேன், அப்புறம் என்னையும் காப்பாற்ற முடியல, குழந்தை செத்து போச்சு. ரொம்ப மனவேர்த்தினேன். எனக்கு உண்மையிலே அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இதை மாதிரி மரண ஓலம், தாய்மார்களின் அலறல், இது வரைக்கும் இது மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது. அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும், அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்கணும். இல்லை, பொதுமக்களுக்கு நான் நிச்சயமா சொல்லுவேன், நீங்க வந்து கூட்டம் கூடணும். இதுல அரசியல் கட்சிகளும் கூட்டத்தை வச்சு மட்டும்தான் ஒரு தலைவரோட மரியாதை, கூட்டமே கூடல, கூட்டம் கூடணும் அப்படின்னு ஒரு பொதுமக்கள்கிட்டையும் சில ஒரு அணுகுமுறை இல்லாம நியாயமாக தொண்டர்கள் கூட வேண்டும். பொதுமக்கள் முதலில் குழந்தைகளையும் அரியா பிஞ்சுகளையும் கூட்டத்திற்கு எடுத்து வருவதை தடுக்க வேண்டும். நீங்க அதே மாதிரி காத்திருக்க வேண்டி இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் மற்றபடி கூட்டத்திற்கு வரும் அரசியல் கட்சி தொண்டர்களே கேட்குறேன், மரத்தில் ஏறினா மரம் உடஞ்சிரும், மாடியில் மேலே ஏறினா கீழே விழுந்துருவோம். இதையெல்லாமும் சிந்திக்க வேண்டும் என்பது எனக்கு போதிய காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். 20 பேருக்கு ஒரு காவல்துறைக்கும் 500 பேருக்கு கொடுத்திருக்கோம். ஆனா காவல்துறை கை கட்டப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அவங்க பணி செய்யல, ஆனா விசிபிளா மட்டும் காமிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, காவல்துறை முதலில் இருந்தே அவங்க தோல்வி அடைந்தார்கள் நான் நினைக்கிறேன். அனுமதி கொடுத்ததில் இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எத்தனை மணிக்கு அனுமதி, எந்த இடம்னு தெரியாம அவங்கள ஒரு நிச்சயமற்ற தன்மையில வைக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் நேரம் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, இடம் கொடுக்கறதுல இருந்து, கூட்டத்தை நிர்ணயிக்கிறதுல இருந்து, எல்லாத்துலயுமே காவல்துறை முதலில் இருந்தே ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், பிரிவென்டபிள் டெத்ஸ், தடுத்திருக்கக்கூடிய மரணங்கள். ஏன்னா நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால
இவை எல்லாமே தடுத்திருக்கக்கூடியதான் எனது மனது பதபதைக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இல்ல செந்தில் பாலாஜி இப்போ நேரடியில பேசிட்டு இருக்காரு. கும்பமேளாவுக்கு ஏன் குழு அமைக்கல, மணிப்பூருக்கு ஏன் என்டிஏ டீம் செல்லல, அது இதுக்கு மட்டும் ஏன் அவசரம் கட்டுறாங்க கேட்கிறேன். இதுதான் இவங்களோட பிரச்சனை. நம்ம நாட்டில் மாநிலத்தில் எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்குறேன். இறந்தது தமிழர்களுங்க. தாவாய் கவர்னரா, தம்பிகளா, தங்கச்சிகளா, குழந்தைங்களான்னு தெரியாதுங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்கு குழு அமைக்கல, இதுக்கு குழு அமைக்கலன்னு. இறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். குழு அமைத்து இருக்கிறோம். உங்களுக்கு பயம், நேரடியா போய் குழு சொன்னா மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க? செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்கள் எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன். எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு? விசாரணை வரட்டும். அதனால இன்னையிலிருந்து நான் சொல்றேங்க, எப்ப பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி, திமுகவும் சரி, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதை பாரு, இதை தமிழ்நாட்டை பாருங்க. தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு. யாரு? துணை முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, உட்காந்து ரோட்ல உட்காந்து, ஆஸ்பத்திரியில் உட்காந்து மெடிசன் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் ஆச்சான்னு பார்க்கணும். வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க மற்றவங்களை பத்தி எப்படி சொல்வீங்க?